கேட்ட டவுட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ரா மெட்டீரியல் சைஸ் இருக்கு. இதே ஒரு ராடா வாங்குனாங்கன்னா, இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஃபுல் மெட்டீரியல் இருக்கும். சரிங்களா? அத வந்து நம்ம எப்பவும் போல கட் எடுக்கலாம். ஆனா, எங்க கம்பெனில லேத்லயோ இல்லன்னா ஃபோர்ஜிங் வரும்போதே, இந்த எல்லா ஓடில ஒரு மூலமோ, இந்த ஃபேஸ்ல ஒரு மூலமோ, இந்த ஃபேஸ்ல ஒரு மூலமோ, இந்த டோட்டல் லென்த்ல ஒரு மூலமோ, இந்த மாரி கரெக்ட்டா மூலமும் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குன்னா, அத எப்படி நம்ம மாஸ்டர் கேம்ல ஸ்டாக் இன்புட் பண்றது? அதாவது ஒரு ரா மெட்டீரியல் செட் பண்ணும்போது எப்படி ஸ்டாக் செட் பண்றதுன்ற மாரி டவுட் கேட்டிருந்தீங்க. ரெகுலரா நம்ம மிஷின்ல போயிட்டு லேத்து, டிஃபால்ட்டா இல்ல 2 ஆக்ஸ் ஏதோ ஒண்ணு குடுத்துட்டு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க ஸ்டாக் செட்டப் வரும். ஓகேங்களா? அந்த ஸ்டாக் செட்டப்ல டிஃபால்ட்டா இருக்கிறது எப்பவுமே உங்களுக்கு இருக்கிறது வந்து சிலிண்டர்ல இருக்கும். இங்க போனீங்கன்னா 2 மேக் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். அத குடுத்து டைரக்ட்டா நீங்க இங்கேருந்து இப்படி செலக்ஷன் பண்ணி இது வரைக்கும் இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்ல நான் ஓடி, ஐடி தனித்தனியா இம்போர்ட் பண்றேன்னா, அத ஓடின்னா செலக்ஷன் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். லென்த்துக்கு செலக்ஷன் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். பொசிஷனு முன்னாடி ஸ்டாக் இருக்கும், பின்னாடி இந்த மாரிலாம் டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். இதே சப்போஸ் எனக்கு ரா மெட்டீரியல் சைஸ் 3மோ இருக்குன்னா, அத இந்த மாரி உங்களால வைக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கு தான் யூஸ் பண்றது வந்து ரிவால்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணி ரிவால்வ்ன்றது ரா மெட்டீரியல் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கேத்த மாரி ஒரு ப்ரொஃபைல நீங்க வரைஞ்சுட்டு, அந்த ப்ரொஃபைல நீங்க செலக்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படி செலக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஈஸியா முடிஞ்சிரும். ஸோ இந்த ப்ரொஃபைல் எப்படி பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ரா மெட்டீரியல் 3 எம்எம் ஸ்டாக் இருக்கு இல்லையா? ஸோ 3 எம்எம்த்துக்கு நீங்க இந்த டிராயிங் அப்படியே ஆஃப்செட் எடுத்து புதுசா வரைஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா லெவல்ஸ்ல போயிட்டு வேற ஒரு லெவல்ஸ்ல வச்சுக்கணும். ஏன்னா ரிவால்வர் செயின் செலக்ஷன் பண்ணும்போது இதுவும் அதுவும் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ நீங்க 2வது ஒரு லெவல கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரா மெட்டீரியல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரா மெட்டீரியல் செட் பண்ணிட்டு, இப்போ மேல இருக்கு இல்லையா? இந்த இத 1ஆம் நம்பர்ல இருக்கிற அதே அந்த லைன் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி செகண்ட்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்ட மட்டும் நம்ம ஹைட் பண்ணுவோம். செகண்ட் ரா மெட்டீரியல் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆஃப்செட்ல போயிட்டு ஆஃப்செட் செயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன செலக்ஷன் பண்ணிட்டு, இப்போ ரெகுலர் செயின்னா இந்த லைனு மொத்த லைனுமே பெருசாகும். ஓகேங்களா? நமக்கு இந்த ஓடி, இந்த ஃபேஸ் இது மட்டும் ஸ்டாக் இருந்தா போதும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, பார்சியல செலக்ஷன் பண்ணிட்டு, இந்த ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, இந்த ஓடி வரைக்கும் முடிக்க போறேன். ஓகேங்களா? இது மட்டும் எனக்கு வெளிய வந்தா போதும். அந்த மாரி நான் செலக்ஷன் பண்ணிட்டு, அவுட் சைட்ல செலக்ஷன் பண்ணிட்டேன்னா, இந்த மாரி எனக்கு ஸ்டாக் வந்துரும். ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் மாரி லைன் வந்துருச்சு. ஏன்னா, நான் இந்த இடத்துல ஜாயிண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க காப்பிக்குன்னா காப்பி பண்ணிக்கலாம். இல்ல மூவ்னா மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாரி மூவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 2 லைன் இங்கே கேப் மட்டும் இருக்கும். அத நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ ஜாயின் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, பழைய லைன் அப்படியே இருக்கும். ஸோ அத நான் டெலீட் பண்ணி 5 லைன நம்ம டெலீட் பண்றதுக்குள்ள 2 லைன் வரைஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத பார்த்துக்கோங்க. நான் இப்ப மூவ் குடுத்துட்டு, இந்த 2 லைனையும் டைனாமிக்ல போய் ஒன் என்டிட்டிஸ்ல இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஜாயின் பண்ணிட்டேன்னா, எனக்கு ரா மெட்டீரியலுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இது வந்து ஃபினிஷிங் காம்போனன்ட். இப்போ இது ஃபினிஷிங், இது ரா மெட்டீரியல். இப்போ 2மே இந்த சென்டர் லைன்லயும், இந்த 2 லைன்லயும் மிங்கிள் ஆகுது. ஓகேங்களா? நீங்க செயின் செலக்ஷன் பண்ணும்போது, இதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த இடத்துல வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ஆப்செட் எடுக்கும்போதே கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால தான் நான் 2 லெவல்ல போட்டுட்டு 1வது லெவல, 2வது லெவல ஆஃப் பண்ணி அந்த மாரி யூஸ் பண்றேன். இப்ப எனக்கு 1வது லெவல நான் கரண்ட் லெவலா வச்சுக்கிறேன். சரிங்களா? வச்சுட்டு, அ வேணாம். இப்போ 1வது லெவல்ல 2 கரண்ட்ல இருக்கட்டும். 1 வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு, இப்போ மறுபடியும் போயிட்டு டூல் பாத்ல ஸ்டாக் செட்டப் பண்றோம். இப்போ போயிட்டு ப்ராப்பர்ட்டீஸ், இதுல இந்த ஜாமெட்ரின்னு இருக்கு இல்லையா? அத செலக்ஷன் பண்ணி, இப்போ செயின்ல வச்சுக்கணும். இப்போ பார்ஷியல் வைக்கணும். ஏன்னா பார்ஷியல் வச்சோன்னா அந்த ஒரு லைனா செலக்ஷன் ஆகும். ஸோ இந்த செயின குடுத்தோம்னா மொத்த லைனும் செயின் செலக்ட் ஆயிடும். ஓகேன்னு குடுத்துட்டீங்கன்னா, இப்போ பிரிவ்யூ பவுண்டரி பாருங்க. உங்களுக்கு இந்த ஷேப்ல ரா மெட்டீரியல் வந்து செலக்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எஸ்கேப் குடுத்துட்டு, ஓகே அப்படின்னு குடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஓகே. இப்போ லெவல்ஸ்ல போயிட்டு நம்ம ரா மெட்டீரியல் லெவல்ஸ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எப்பவும் போல ரெகுலரா டூல் பாத் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ டர்னிங்ல போயிட்டு டூல் பாத் ரஃபிங்ல எழுத ஆரம்பிச்சிடலாம். இங்க ஸ்டார்ட் பண்ணி, இப்போ இது ஃபேசிங்னா தனியா நீங்க ஃபேசிங் போடுறேன்னா போட்டுக்கோங்க. இப்போ நான் டிஃபால்ட்டா இதுலயே ரஃபிங் போடுறேன்றனால சென்டர்ல இருந்து நான் செலக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ஷன் பண்ணிட்டு டூல் ரஃபிங் பாராமீட்டர் இது எதுவுமே நான் மாத்தல. இது டிசேபிள் ஸ்டாக்னு இருந்துச்சுன்னா இங்க இருந்து ஓடும். சரிங்களா? இப்போ நான் டிசேபிள் ஸ்டாக்ல தான் டிஃபால்ட்டா இருக்கும். பாருங்க எப்படி ஓடுதுன்னு. இந்த ஃபேஸ்ல இருந்து ஓடும். ஆக்சுவலா நமக்கு இந்த மாதிரி ஓடக்கூடாது. நமக்கு 3 மட்டும் தான் கட் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் G71ல ஓட்டிடலாம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் டூல் பாத்ல போயிட்டு டிசேபிள்ல இருந்து ரிமைனிங் ஸ்டாக்கா மாத்துறோம் இத. சரிங்களா? யூஸ் ரிமைனிங் ஸ்டாக் அத குடுத்துட்டீங்க அப்படின்னா, அட்ஜஸ்ட் டூ ஸ்டாக் கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டாக் இருக்குன்றது மட்டும் அது காட்டும்.
ஓகேனா ஓகே. இதை கொடுத்துட்டு இப்போ என்ட்ரி பாயிண்ட் ஸ்டாக்கு கூட 2 முன்னாடி ஜெட்ல நிக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு 2 தேவையில்லை. ஒரு பாயிண்ட் இல்லை ரா மெட்டீரியல் உங்களுக்கு முன்னா பின்ன வரும்னா நீங்கள் சேஃப்டிக்கு 1 2 எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கொடுத்துக்கிறோன்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டா இங்கே மட்டும் ஓடும். இந்த எம்டி லைன் ஓடாது. ஸோ உங்களுக்கு டைம் சேவ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். நீங்கள் என்ன ஷேப்புக்கு வேணாலும் வைக்கலாம். ஓகேங்களா? ஆரம்பத்தில் ஃபியூச்சரில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பழகுற ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஸ்டாக்லாம் செட் பண்ண தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்காண்டி எவ்வளோ லைன் வைக்கிறேனோ ஒரு ரஃபிங் சைக்கிள் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுப்பேன். சரிங்களா? ரஃபிங் சைக்கிள் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த பேராமீட்டரில் போயிட்டு இந்த இடத்துல ஸ்டாக் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டாக்ல வந்து ஃபேஸில் ஒரு 3 ஓடியில் ஒரு 3 இந்த மாதிரி ஸ்டாக் வச்சிருவேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு ஸ்டாக் நிற்கும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா